தங்களுடைய தந்தை பெயர் என்ன? நம்பி மன்னன். தாய் பெயர் நங்கை மோகினி. தங்களுடைய பேரு? வள்ளி. வள்ளி இங்க வர காரணம்? காவல். காவல் அப்படின்னா என்ன காவல்? திணைக்காவல். திணைக்காவல் அப்படின்னா என்ன? என்ன திணை இங்க உள்ளது? கருந்தனை செந்தினை. கருந்தனை யாருக்கு, செந்தினை யாருக்கு? கருந்தனை எங்களுக்கு, செந்தினை வந்து என் முருகப்பெருமானுக்கு. சரிம்மா, யாரு சொல்ல கேட்டு இந்த இடத்துக்கு வந்தீங்க? எங்க அப்பா சொல்ல கேட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். சரிம்மா, கையில வச்சிருக்கீங்களா, அதுக்கு பேரு கவன். கவன் அப்படின்னா எதற்காக? பறவைகளை விரட்ட. பறவைங்க எதற்காக வருது? பறவைகள் வந்து திணையை வந்து சாப்பிடக்கூடாது. சரி. ஏன்னா எச்சில் படாத அளவுக்கு பறவைகளை விரட்ட இந்த கவனம் வச்சிருக்கேன். கல்லால் அடிக்காம சொல்லால் விரட்டக்கூடிய காரணத்தினால கவனம் வச்சிருக்கேன். அப்ப வரக்கூடிய பறவைகளை வந்து விரட்டுவதற்காக கையில கவனம் வச்சிருக்கேன் சொன்னீங்களே, எதை வைத்து அந்த எதை வச்சு சொல்லி அந்த பறவை விரட்டுறீங்க? பொதுவாக வந்து பறவைகள் வந்து சாப்பிடுறதுக்காக தான் வரும் இல்லையா? ஏன்னா உயிர் பசி குலப்பசி எடுக்கக்கூடாது. அப்ப சாப்பிடுறதுக்காக வரக்கூடிய பறவை, பசியோடு வரக்கூடிய பறவையை பசியோடு மீண்டும் அனுப்பக்கூடாது. கண்டிப்பா அது மனிதனுக்கு பொருத்தம் கிடையாது. அப்போ பசியோடு வரக்கூடிய பறவைக்கு இந்த கமல்ல வந்து திணைமாவை எடுத்து இந்த கமல்ல வச்சு ஆளாளம் சோ என்று சுழட்டி எறியும் போது இந்த மாவாகப்பட்டது பறந்து போகும். பறந்து வரக்கூடிய பறவை இந்த பறந்து போகக்கூடிய மாவை சாப்பிட்டு பசி அமர்த்தி போய்விடும். அதற்காகத்தான் கல்லால் அடிக்காமல் சொல்லால் விரட்ட சொல்லி எங்க அப்பா சொல்லியிருக்காரு. ஒரு விஷயம் காரணம் எப்படின்னா, நாரதரை கேட்டுதான் வள்ளிகள் வந்து பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா, முக்காலத்தை உணரப்பட்டவர் நீங்க. 18 புராணத்துல வரப்பட்டவர், அதுல ஒரு புராணத்துல வராதவர்கள் நீங்க. ஏன் அந்த ஒரு புராணத்துல வரல அப்படின்னு ஒரு காரணம் இருக்கு. ஏன் அப்படின்னா, தனக்குத்தானே என்ற நாரதர் புராணம் ஒன்று இருந்தது. ஆகையினால் அந்த ஒரு புராணத்துல வரல. எதுல வரல அப்படின்னா, கருட புராணத்துல நீங்க வரல. அப்ப 18 புராணத்துல வரப்பட்டவர், 4 யுகத்தையும் நீங்க தெரியப்பட்டவர், 4 வேதத்தையும் கற்றறிந்தவர். ஆனால் ஒரு வள்ளியாகப்பட்டவள் கலியுகத்துல கந்த புராணத்துல மட்டும்தான் வரப்பட்டவள் வள்ளி. அப்ப சகலமும் தெரிந்த நாரதர் முனிவர் தாங்கள் கேட்டுதான் வள்ளி சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா, குருவை வச்சு சிசிய பிள்ளையா, சிசிய வச்சு குருவா அப்படின்னா, குருவா மிஞ்சின சிசிய பிள்ளை உண்டு. அதே போல சிசிய பிள்ளைக்கு மேல இருக்கப்பட்டவர் குரு உண்டு. அத போல நீங்க ஏன் அப்படின்னா, எனக்கு ஒரு குருவு மாறி இல்லையா? நாம் கலியுகத்துல வரப்பட்டவள், சகலமும் தெரியப்பட்டவர் வள்ளிதான். நாரதர்கிட்ட கேட்டு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம், இப்ப யுகங்கள் எத்தனைங்க சுவாமி? 4. என்னென்ன யுகம்? திரேதா துவாபர யுகம், கள்ளி யுகம் அப்படின்னு பேரு. கிரேத யுகத்துல நடந்தது என்ன? அரிச்சந்திரனுடைய கதை. திரேத யுகத்துல நடந்தது ராமாயணம். துவாபர யுகத்துல மகாபாரதம். கலி யுகத்துல கந்த புராணம். கந்த புராணம் நடந்துட்டு இருக்க, நடந்து முடிஞ்சதா? நடந்து கொண்டிருக்கின்றது கூட சொல்லலாம், நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப ராமாயணம் வந்து நடக்கிறதுக்கு முன்னால் எழுதப்பட்டதா இல்ல நடந்த பிறகு எழுதப்பட்டதா? நடந்து முடிந்த பிறகுதான் எழுதப்பட்டது ராமாயணம். நடந்து முடிந்த பிறகு எழுதப்பட்டது ராமாயணம். ராமாயணம் வந்து நடக்கங்காட்டிலுமே அங்க வால்மீகி முனிவராகப்பட்டவர் எழுதி முடிச்சிட்டார். அதாவது வால்மீகி அப்படின்னா ஒரு புட்டாகப்பட்டது, இப்படித்தான் நடக்கணும். ஏன்னா சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி போற ஆளு நிறைய உண்டு. யார் சொல்ல யாரு எழுதுனா அப்படின்னா, நான் சொல்ல வால்மீகி முனிவனாகப்பட்டவன் எழுதினார். எதுக்குள்ள இருந்து? ஏன்னா நீங்க போய் அங்க வாய வச்சீங்க. எங்க அந்த புத்துல வாய வைக்கக்கூடிய காரணத்தினாலதான் வால்மீகி முனிவராகப்பட்டவர் ஏன்னா தவக்கோலத்தில் இருக்கும்போது புத்தாகப்பட்டது அவரை மறைச்சிருச்சு. அப்ப இந்த ராமாயணம் எழுதணுமே, இது யாரால முடியும் அப்படின்னா வால்மீகி முனிவர் மட்டும்தான் எழுத முடியும். அப்ப அந்த ஒரு விவரத்தினால நீங்க போய் புத்துக்குள் இருக்கப்பட்டவருக்கு போய் அந்த புத்துல வாய வச்சு நீங்க சொல்ல வால்மீகி முனிவராகப்பட்டவர் அதை கேட்டு அவர் எழுதப்பட்டார். அதே போல மகாபாரதம் யாரு சொல்லி யாரு எழுதினது? வேதவியாசகர் சொல்ல சொல்ல விநாயக பெருமான் எழுதினாரு. இதுல எப்படி தெரியுமா எழுதினாரு? வேதவியாசகர்பட்டவர் சொல்லிட்டே இருக்காரு, விநாயக பெருமான் எழுதி கொண்டே இருக்காரு, கேட்டுக்கிட்டே இருந்தவர் என்னடா இது அங்க கதையில சரி ஏண்டா என்னடா கதையை உலகத்துக்கு கொடுக்க போறீங்க? ஏன்னா ஒருத்திக்கு ஒருவனாக வாழப்பட்டது எங்க அப்படின்னா ராமாயணம். கண்டிப்பாக சீதைக்கு ராமன், ராமனுக்கு சீதை வாழப்பட்டவங்க. ஆனால்
ஒருத்திக்கு வந்து 5 புருஷன். ஒரு ஆம்பளை 10 பொண்டாட்டி கூட கட்டலாம். ஆனா ஒரு பெண்ணாகப்பட்டவள் 5 பேத்தையும் வந்து கல்யாணம் முடிச்சு 5 பேத்தையும் வந்து ஆட்டி படைக்கிறான். ஒரு விஷயம், ஏன்னா மாமியார் 5 புருஷன், மருமகள் 5 புருஷன், ஒருத்த புருஷனை இன்னொருத்த வச்சுக்கிறதா? அப்போ ஒரு பெண்ணாகப்பட்டவள் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு அதாவது கடமையாகப்பட்டது இருக்கு. ஆனா அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணாகப்பட்டவள் 5 பேத்தையும் ஆட்டி படைக்கிறாளே, இது கதையா? இது உலகத்துக்கு கொடுக்கலாமா என்ற இதெல்லாம் நீ சொல்ல. அதை கேட்டு நான் எழுதணுமா அப்படின்னு எழுதுகோல எடுத்து தூக்கி போட்டு தலையில அடிச்சாரா விநாயக பெருமான். அது தந்தமாகப்பட்டது என்ன ஆகுது, உடஞ்சு மீண்டும் கைக்கு வந்ததான். அப்ப வேத வியாசகர் நிக்கவே இல்லை. நிக்காத காரணத்தினால் விடாமல் சொல்லிக்கிட்டே இருந்தாராம். என்னை கேட்க தவிக்க முடியாத ஒரு காரணத்தினால விநாயக பெருமான் மகாபாரதத்தை எழுதி முடிச்சார். ஒரு விஷயம் எப்படின்னா, வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலே உண்டு. என பொன்விழி செய்கிறவன் பெரியவன் அல்ல, புகழான அதிர்ஷ்ட சக்தி பெரியவன் அல்ல, சின்னமுள்ள குழி இருப்பவனும் பெரியவன் அல்ல, திறமுடனை கவனமுடையவனும் பெரியவன் அல்ல, முன்ன நின்று வைத்தியம் பார்ப்பவனும் பெரியவன் அல்ல, மூச்ச அடக்கி இருப்பவனும் பெரியவன் அல்ல, தன்னை அறியக்கூடியவன் பெரியவன் அவன். தன்னையே அறியாதவே வகை கட்ட சண்டிமாட. இது ஏன் சொன்னாங்க அப்படின்னா, ஒரு ஆள்கட்டி விரலாகப்பட்டது. ஒருவரை பார்த்து நீ செய்யறது தவறு, நீ செய்யறதே தவறு அப்படின்னு சொல்லி குற்றம் காட்டையில இந்த கட்ட விரலாகப்பட்டது தன்னைத்தானே நோக்கமா. நீ சரியா இருக்கியா, நீ சரியாக இருந்து அடுத்தவர்களை வந்து குறை சொல் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே சுட்டி காட்டுமா. அதை போல வந்திருக்கீங்க. ஏன்னா மலையும் மோதனா கிண்ணறமாகும், மலையும் மோதனா தீப்பொறி பறக்க, மலையும் மண்ணாங்கட்டி மோதனா மண்ணாங்கட்டி மோதனா தூசி பறக்கும் அப்படின்னு. நீங்க பெரிய மலையா இல்ல மண்ணாங்கட்டியா பார்க்கலாம் வாங்க. அருமையா சொன்னீங்க. ஏன்னா வேத வியாசகர் சொல்ல சொல்ல விநாயக பெருமான் மகாபாரதத்தில் எழுதுறாரு. அப்படி வேகமாக எழுதக்கூடிய நேரத்தில் அந்த எழுத்தாணியாகப்பட்டது விழுந்து மீண்டும் தண்டமாகப்பட்டது அவருடைய கைக்கு உடைந்து வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னீங்க. அதே போல பாருங்க, ஏன்னா அப்படி ஒரு நிகழ்வு அன்றைக்கு ஏற்படவில்லை அப்படின்னா இன்றைக்கு மகாபாரதம் அப்படிங்கிற ஒன்று காவியம் கிடைத்திருக்குமா அப்படின்னா ஒருபோதும் கிடைக்காது. ஏன்னா ஒருவனுக்கு ஒருத்தி என்று எடுத்து காட்டக்கூடியது ராமாயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன? அதான் சொல்லுவாங்க பழமொழி, கிராமத்தில் சொல்லுவாங்க, குறவனுக்கு குறத்தி ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிமாங்க. ஆனால் 5வருக்கும் பத்னியாக இருந்தவள் யாரு அப்படின்னா நீங்க சொன்னது போல மகாபாரதத்தில் அதான் சொல்லுவாங்க, ஒரு ஆண் மகன் வந்து எத்தனை திருமணம் வேண்டுமானாலும் முடிக்கலாம் செய்யலாம். ஆனால் ஒரு பெண்மகள் மறுமணம் முடித்து விட்டால் அவளுக்கு பேரு வேற அப்படிம்பாங்க. அதான் பாருங்க, 10 தாய் இருந்தாலும் பெத்த தாய்க்கு நிகராகுமா அப்படின்னா ஒருபோதும் ஆகாது அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு தாய் வந்து 4 பிள்ளைகள் என்ன 10 பிள்ளையை பெற்று கூட தாய் அந்த 10 பிள்ளைகளை எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியா வளர்த்துருவா. ஆனால் கடைசி காலத்துல அந்த 10 பிள்ளையும் சேர்ந்து இந்த ஒத்த தாய்க்கு ஒருவா சோறு போட மாட்டா. காரணம் அதுதான் இறைவன் செயல் அப்படின்னாங்க. அதே போல பாருங்க, ஒரு கணவன் மனைவி சேர்ந்து ஒரு 4 பிள்ளையை பெற்றெடுத்துக்காங்க வைங்களேன். அந்த 4 குழந்தையை பெற்றெடுத்து அந்த 4 குழந்தையை பெற்ற பிறகு ஒரு கணவன் இறந்து விட்டால் அந்த தாய் வந்து அந்த 4 பிள்ளைகளையுமே நல்ல முறையில் படிக்க வச்சு திருமணம் பண்ணி கொடுத்து நல்ல முறை படிக்க வச்சு எல்லாமே கரை சேர்த்துருவா 4 பிள்ளைகளை. ஆனால் அதே 4 பிள்ளையோடு ஒரு மனைவி இறந்து விட்டால் அந்த கணவன் 4 பிள்ளையை கரையாற்ற முடியுமா? முடியாது. சோத்துக்கு கூட வழியிலாம் போயிடுவேன். காரணம் என்ன? அப்போ பாருங்க, ஒரு பெண்ணாகப்பட்டவள் இருக்கக்கூடிய நிகழ்வு என்ன அப்படிங்கிற சில விஷயங்கள் உண்டு. அதான் சொல்லுவாங்க, என்றைக்குமே ஒரு பெண்ணுக்கு மட்டுமே முதல் இடம் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா காரணம் என்ன? பெண் பார்த்து நினைத்தால் மேலே இருக்கிறவனை கீழே கொண்டு வரலாம், கீழே இருக்கிறவனை மேலே கொண்டு போகலாம், நல்லவனை கெட்டவனாக ஆக்கலாம், கெட்டவனை நல்லவனாக மாற்றலாம். அப்படிதான் பாருங்க, ஒரு கணவன் இருந்த பிறகு ஒரு கணவன் இருந்துட்டா மனைவி மறுமணம் முடிப்பாளா? முடிக்க மாட்டா, பிள்ளைக்காக உயிர் வாழ்வா. ஆனால் அதே மனைவி இருந்து விட்டால் கணவன் மறுமணம் முடிப்பேன். முடிச்சுட்டு அதுக்கு ஒரு வாசகம் சொல்லுவேன், எனக்காக நான் கல்யாணம் முடித்தேன், சின்ன பிள்ளைகளுக்காக என் பிள்ளைகளுக்காக முடித்தேன் அப்படின்னு. அதுக்கு ஒரு காரணத்தை வேறு சொல்லுவேன். காரணம் என்ன? அவள் பாருங்க, ஒரு பெண்ணாகப்பட்டவள் பிள்ளைக்காக வாழ்வாள். ஆனால் ஒரு ஆண்மகன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை ஒரு பெண்ணினுடைய துணை இல்லாமல் அவனால் வாழவே முடியாது அப்படின்னாங்க. ஏன்னா பிறந்ததிலிருந்து திருமணம் செய்யும் வரை பெற்ற தாயினுடைய அரவணைப்பு அவனுக்கு கண்டிப்பான முறையில் வேண்டும். தாய்க்கு பிறகு தாரம் அப்படின்னாங்க. அப்ப கடைசி காலத்துல தாரத்தினுடைய அரவணைப்பு கண்டிப்பான முறையிலே அவனுக்கு வேண்டும். அதான் சொல்லுவாங்க, கருவறை அப்படிங்கிறது உலகத்துல 2 இடத்துல தான் இருக்கு. ஒண்ணு எங்க? தெய்வம் இருக்கக்கூடிய இடம் கருவறை.
அடுத்து ஒரு தாயினுடைய வயிற்றில் இருக்கக்கூடியது கருவறை அப்படின்னாங்க. அப்ப அந்த கருவறையில வந்து நல்விதமான எண்ணத்தோடு நல்ல கருவை சுமந்து நல்ல குழந்தையை பெற்றெடுத்தால் அந்த குழந்தையாகப்பட்டது இந்த நாட்டுக்கு மட்டுமல்லாது இந்த உலகத்திற்கே நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய தன்மைகளும் உண்டு. காரணம் என்ன அப்படின்னா தாயும் சேயும் நலம் பெற்று வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா தந்தையினுடைய எண்ணமாகப்பட்டது நல்விதமான முறையில் இருக்கணும். கண்டிப்பாங்க சாமி. இதுல என்ன விஷயம் அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு வீடு உலகம், ஆனா ஆண்மகனுக்கு வந்து உலகமே வீடு. இதான் பெண்ணுக்கு ஆணுக்கு ஒரு வித்தியாசம். ஏன் அப்படின்னா ஒரு பெண்ணாகப்பட்டவள் 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்து ஆசைப்பட்டது விருப்பம் உள்ளதை சாப்பிடாம அதையெல்லாம் கட்டுப்படுத்தி ஒரு பிள்ளைய பெற்று எடுத்து அதை வளர்ப்பாங்க. கண்டிப்பா அதை வளர்த்த உடனே கொண்டு போய் பள்ளியில கொண்டு போய் சேர்ப்பாங்க. இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, வெயில் அப்படி ஒரு வெயில் அடிக்கும், அந்த வெயில்ல நின்று வேலை பார்ப்பாங்க. வெயில் பொறுக்க முடியாத பாட்டுக்கு இந்த அம்மா வெயில் தாங்க முடியாத பாட்டுக்கு இந்த அம்மா உடலை பார்க்காது. இம்புட்டு வெயில் அடிக்குதே, ஐயோ